நீ அவரோடு ஐக்கியப்படவும், அவரோடு தனிமைப்பட்டு இருக்கவும், அவரோடு நெருங்கி இருக்கவும், அவரோடு உறவாடவும் உன்னை ஒப்பு கொடுத்தேனா அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையில அவர் கண்ணோடித்தனமாய் ஒரு நேரம் இருக்கிறது இல்ல. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அவருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. கிரீடமே ரொம்ப அழகா இருக்கும், பாக்குறதுக்கு கிரீடமே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா ஆண்டவர் உன்னை அலங்காரமான கிரீடமாய், உன்னுடைய அழகுக்கு மேல, உன்னுடைய எவ்வளவோ காரியத்துக்கு மேல இன்னும் அதிகமாய் அலங்காரத்தை சேர்த்து அலங்காரமான கிரீடமாய் உன்னை அவருடைய கரத்துல வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல. உடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையோ, உடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையோ அவர் பார்க்கிறவர் அல்ல. செபிக்கும் போது எப்போதும் போய் ஆண்டவரே அது இது அது இது இப்படிப்பட்ட புலம்புகிற காரியத்தை விட்டது நான் ஆண்டவருடைய கரத்துல ஒரு அலங்காரமான கிரீடமா இருக்கிறேன். அவருடைய பாதத்துல நான் ஒரு ராஜ முடி, ஒரு கிரீடம், மேன்மையானவன் மேன்மையானவன் சொல்லி பாருங்க, அவர் பெரிய காரியத்தை செய்வார். 12